தாம்பரம் மேல்மருவத்தூர் இடையே 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை என கூடுதலாக பயணிகள் ரயில்களை இயக்க வேண்டும் என்றும், விரைவு ரயில்கள் அனைத்தும் மதுராந்தகம் ரயில் நிலையத்தில் நிறுத்தி இயக்கவும் மதுராந்தகம் மற்றும் சுற்றுப்புற கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் மற்றும் சுற்றுப்புற கிராமங்களிலிருந்து தினந்தோறும் மாணவர்கள், பணிக்கு செல்வோர், வர்த்தகர்கள் என சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளுக்கு 1000க்கும் மேற்பட்டோர் ரயில் பயணம் மேற்கொள்கின்றனர். மதுராந்தகம் ரயில் நிலையத்திலிருந்து முத்துநகர், அனந்தபுரி ஆகிய விரைவு ரயில்கள் காலை 6:30 மணிக்கே சென்னை சென்று விடுகிறது. இதன் பிறகு விழுப்புரம், புதுச்சேரி ஆகிய ரயில்கள் மட்டுமே சென்னை செல்கின்றன. அதற்கு மேல் மதுராந்தகத்திலிருந்து சென்னைக்கு போதிய ரயில்கள் இயக்கப்படுவதில்லை. இதனால் கடும் சிரமத்திற்கு உள்ளாவதாக அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் மதுராந்தகத்துலேருந்து 2000 பேர் சென்னைக்கு வேலைக்கு போகிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதில் காலையில் 4:30 மணிக்கு ஒரு ட்ரெயின், 5 மணிக்கு ஒரு ட்ரெயின், 6:30 மணிக்கு ஒரு ட்ரெயின், 7:45 4 ட்ரெயின் தான் இங்கே நிற்கிது. அதை விட்டால் பகலில் எதுவும் ட்ரெயின் கிடையாது. 11 மணிக்கு வேலைக்கு போகிறவங்கன்னா காலையில் 6:30 மணிக்கே வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. குறைந்த அளவிலேயே ரயில்களும், ரயிலில் குறைந்த பெட்டிகளும் உள்ளதாலும் கடும் நெரிசலுக்கு இடையே பயணிப்பதாகவும், காலை 11 மணிக்கு செல்ல வேண்டிய இடத்தில் 7:30 மணிக்கே செல்ல வேண்டிய நிலை உள்ளதாகவும் மாணவர்கள், பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். நான் மதுராந்தகத்துலேருந்து திண்டிவனம் போகணும். ட்ரெயின் ரொம்ப ரஷ்ஷாக வருது. அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறைய பேர் தொங்கிட்டுலாம் போகிறாங்க. ஆக்சிடெண்ட்லாம் நிறையா ஆகுது. அதனால் ட்ரெயின் பாக்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மேலும் அதிகமானோர் ரயிலில் ஆபத்தை உணராமல் படியில் நின்றபடியே உயிரை பணயம் வைத்து பயணம் மேற்கொள்ளும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் அடிக்கடி விபத்துகளும் உயிரிழப்புகளும் நேரிடுவதாக கவலை தெரிவிக்கின்றனர். சென்ட் ஜோசப் படிக்கிற மாணவர்கள்லாம் காலையில் தொங்கியும் போகிறாங்க. குழந்தைங்கள்லாம் 5 வயசு 6 வயசு குழந்தைங்க தொங்கியும் போகுது படிக்கிறது. இன்னும் பார்க்கறது வருத்தமாக இருக்குது. நிறைய பேர் உயிரை பணம் வச்சுன்னு போகிறாங்க ட்ரெயினில். ட்ரெயின் விட்டால் வேறு ட்ரெயினே இல்லை. இதுக்கப்புறம் ட்ரெயின் இல்லை சென்னை போகிறதுக்கு. கூடுதல் ரயில்கள் நின்று செல்லவும், ரயில்களில் கூடுதல் பெட்டிகளும் இணைக்க பலமுறை வலியுறுத்தியும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். இந்த நிலையில் 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை தாம்பரம், மேல்மருவத்தூர் வரை கூடுதல் ரயில்களை இயக்கினால் மதுராந்தகம் மற்றும் சுற்றுவட்டார பகுதி மக்கள் பயனடைவார்கள் என்பதே இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் கள ஆய்வு செய்து கூடுதல் ரயில்கள் இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சன் செய்திகளுக்காக செய்தியாளர் இளங்கோ. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.